விஜய் தேவரகொண்டாவோட VD12 படம் அடுத்த வருஷம் மார்ச் 28 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. 2K லவ் ஸ்டோரி மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சுசீந்திரன் டைரக்ஷன்ல ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் நடிக்கிறாங்க. டி இமான் மியூசிக் பண்றாரு. தேவராவோட செகண்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 5 ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி காலின் 2ஓட தேர்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. ஜெயம் ரவியோட பிரதர் படத்துக்கான ரியல் எஸ்டேட் அப்டேட் நாளைக்கு வரப்போறதா நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். LIK மூவில இருந்து கிருத்தி ஷெட்டியோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இந்தியன் 2 படம் ஆகஸ்ட் 9 OTTல வரப்போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இது வரும். வேட்டையன் மூவில துஷரா விஜயன் இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான டப்பிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வேட்டையனுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனா வேட்டையனுக்கான ஷூட்டிங் இன்னும் ஃபுல்லா முடியல. அது எப்போ முடிய போகுதுன்னு பார்ப்போம். சர்தார் 2ல மாளவிகா மோகனை நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு 3 ஹீரோயின்ஸ் கிட்ட இந்த மூவில நடிக்க சொல்லி டாக்ஸ் போச்சு. அதுல இவங்க தான் இப்ப உள்ள வந்திருக்காங்க. அமரன் படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கிட்டாங்க. அக்டோபர் 31 படம் ரிலீஸ் ஆகும். தங்கலானோட ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 5 நடக்க போகுது. சென்னையில இது நடக்கும். அண்ட் தங்கலானோட செகண்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சாங் நல்லா இருக்கு. தி கோட்டோட செகண்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ இப்ப ரிலீஸ் ஆயிட்டு ப்ரோமோ நல்லா இருக்கு. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஃபுல் சாங் வரும். இவனும் வர்ஷா பாலுவும் இந்த சாங்கை பாடியிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு போஸ்டர் விட்டு நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு இந்த சாங் வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த ப்ரோமோ விட்டு நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த சாங் வரும்னு சொல்லிட்டாங்க. ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தங்கலானுக்கு இப்ப ப்ரமோஷன் ப்ராப்பரா தானே போகுது. சோ அப்ப ஹிந்தில இதுக்கான ஹைப் அதிகமாகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரமோஷன் ப்ராப்பரா தான் போகுது. ஆனா ஹிந்தில இதுக்கான ஹைப் இன்னும் அதிகமாகல. புறநானூறு படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் சிவகார்த்தி பண்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. பேனுவேல்டுனா என்ன, கங்குவா பேனுவேல்டு படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பேனுவேல்டு படம்னா உலகத்துல அதிக மக்கள் பேசக்கூடிய மொழி எல்லாத்துலயும் இந்த படம் டப் ஆகணும். அதான் பேனுவேல்டு படம். கங்குவா படம் 38 லாங்குவேஜ் OTTல வருது. 10 லாங்குவேஜ் தியேட்டருக்குள்ள வருது. ஒருவேளை 38 லாங்குவேஜ் இந்த படம் தியேட்டருக்குள்ள வந்திருந்தா இது பேனுவேல்டு படம். விடாமுயற்சி சாங்ஸ் இந்த மாசம் வருமா? சலீம் 2 தான் மழை பிடிக்காத மனிதன் படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துச்சு. விடாமுயற்சி சாங் இந்த மாசம் வருமானு இப்போதைக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா இந்த மாசம் நிறைய அப்டேட் வரப்போகுது. அதுக்குள்ள நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஜோக்கர் 2ஓட பாக்ஸ் ஆபீஸ் ப்ரொடக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 1 பில்லியன் கிட்ட இந்த படம் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மூவிஸோட வசூல் எல்லாம் ட்ராக் பண்றவங்க சொல்றாங்க. கங்குவா படம் சைனால ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் இதை ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். தங்கலான் படத்தை எல்லா ஸ்டேட்லயும் ப்ரமோஷன் பண்றாங்க. சோ ஒரு 300 to 400 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது படத்தோட ரிப்போர்ட்டை பொறுத்து இருக்கு. இதே மாதிரி தான் கோப்ராவுக்கும் ப்ரமோஷன் பண்ணாங்க. என்னடா அந்த படத்தை இந்த படத்தை கம்பேர் பண்றேன்னு ஒரு சிலருக்கு தோணலாம். நான் படத்துக்கு சொல்லல, ப்ரமோஷனுக்கு சொல்றேன். ப்ரமோஷன் ரெண்டும் ஈக்குவல். ஒருவேளை அந்த படம் சூப்பரா இருந்திருந்தா அதுவும் கூட பெரிய வசூல் பண்ணிருக்கும். கோட்டோட தேர்ட் சிங்கிள்ல த்ரிஷா வருவாங்களா இல்ல அது வேற சாங்கான ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேற சாங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அயன்மேன் எப்படி வருவாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க எப்படியாச்சும் கொண்டு வருவாங்க. இப்போ டெட்பூல் அண்ட் ஒல்வரின் படம் பாத்தீங்கன்னா அதுல ஒல்வரினை கொண்டு வரதுக்கு டெட்பூல் ஏகப்பட்ட இடத்துக்கு போவாரு. அது மாதிரி இதுலயும் கொண்டு வந்துருவாங்க. கூலி ஷூட்டிங் எங்க போகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சென்னையில போகுது. சார்பாட்டா 2க்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இன்னும் கிடைக்கல. அதனால படம் ஹோல்டுல இருக்கு. டாக்ஸிக் மூவிக்கான ஷூட்டிங் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க அப்டேட் எதுவும் கொடுக்கறது இல்ல. விக்ரம் பிரபுவோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். அண்ட் அடுத்து வரக்கூடிய ஹரர் காமெடி மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொன்னேன். விக்ரம் பிரபுவோட அடுத்த படம் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. அடுத்து வரக்கூடிய ஹரர் காமெடி மூவிஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல வரும். நீக் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் இந்த மூவில இருந்து சாங் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யானை படம் 75 கோடி வசூல் பண்ணுச்சா? இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மை இல்ல. படம் ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு. ஆனா 75 கோடி வசூல்லாம் இல்ல. SK லைனப்ப எப்படி பார்த்தாலும் 21 மூவிஸ் தான் வருது. எப்படி 24ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த லிஸ்ட்லயே கனா படம் இல்ல. வேற என்னென்ன படமா இருக்கு? இப்ப SK21 அமரன், SK22 மாவீரன், SK23 முருகதாஸ் படம், SK24 தான் சிபி படம். தலைவர் 174 மாரி செல்வராஜான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ கன்ஃபார்ம் தான். ஆனா அது தலைவர் 174ங்கிறது இப்போதைக்கு ரிவீல் ஆகல. ஆனா இந்த காம்போ கன்ஃபார்ம். விக்ரம் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 425 கோடி கிட்ட வரும். இந்தியன் 2 ஃபிளாப் ஆயிட்டு இந்தியன் 3க்கு எல்லாருக்கும் தியேட்டருக்கு போவாங்களா? அண்ட் ஜெயிலர் 2 இப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? வேட்டையன் இருக்கு, கூலி இருக்கு, இப்ப எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு கேட்டிருக்காரு. அதான் எனக்கும் டவுட். இந்தியன் 3க்கு ஆடியன்ஸ் போவாங்க, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. பீனிக்ஸ் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துக்கான அப்டேட் தான் அதிகம் தேடினது. ஆனா அப்டேட் ஒன்னும் கிடைக்கவே இல்ல. ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்லாம் கேக்குறீங்க. ஓவர்சீஸ்னா என்ன, ஐமேக்ஸ்னா என்னன்னு. ஆனா இது ரெண்டுத்தையும் பல முறை நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோஸை டெய்லி பாத்தீங்கனாலே இது தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா நார்மலான ஒரு படத்தை ஐமேக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல படத்தை பார்த்தா படம் பார்க்க இன்னும் குவாலிட்டியா இருக்கும். ஓவர்சீஸ்னா வெளிநாடு. அனிமல் படம் எப்படி 900 கோடி வசூல் பண்ணுச்சு? சவுத் இந்தியா ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூ. எப்படி இது ஓடிச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நார்த் இந்தியா மார்க்கெட் தான் முக்கியம். அங்க படம் ஓடிட்டு பிளஸ் ஓவர்சீஸ்லயும் படம் ஓடிட்டு
நான் சொல்ற அப்டேட் எல்லாம் இன்னொரு சேனல்ல முன்னாடியே சொல்லிடுறாங்க, நீங்க அந்த சேனலை ஃபாலோ பண்றீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எங்க எல்லாருக்குமே சோர்ஸ் ட்விட்டர் தான், எல்லாருமே அங்க இருந்து அப்டேட் எடுக்கிறோம். ஆனா நான் தனியா கமெண்ட்ஸுக்கு எல்லாம் பதில் சொல்றதால வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆகுது. இதான் நான் லேட்டா போட காரணம். ஆவேசம் படத்துக்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5க்கு 4க்கு மேல கொடுப்பேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.